அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உற்சாக நியூஸ் சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, சுவாமி பெருமாள் என்று அழைக்கப்படுகின்ற திருமாலின் பெருமைகளையும் அவர்களை வழிபடும் முறைகளையும் பற்றி காணலாம். வீடியோக்குள்ள போகலாம். திருமால் அல்லது பெருமாள் வைணவ சமயத்தை பின்பற்றுவர்கள் வணங்கும் கடவுள். சங்க காலத்தின் தமிழர்கள் வணங்கிய மாயோன் என்ற கடவுள் திருமாலை குறிப்பதாக கருதப்படுகிறது. சங்க காலத்திற்கு பிறகு ஆழ்வார்கள் மற்றும் வைணவ ஆச்சாரியர்கள் ஆகியோரால் திருமால் வழிபாடு வளர்ச்சி பெற்றது. தமிழர்கள் முல்லை நில தெய்வமாக மாயோனை வணங்கியதாகவும் சங்க இலக்கியம் கூறுகிறது. மாயோன் என்ற சொல்லுக்கு கருமை நிறம் என்று பொருளுண்டு. 8 தொகை நூல்களின் ஒன்றான பரிபாடல் என்னும் நூலின் திருமாலை குறித்து 8 பாடல்கள் உள்ளன. 12 ஆழ்வார்கள் திருமாலை குறித்து பாடிய பாடல்களின் தொகுப்பு 4000 திவ்ய பிரபந்தம் என்றும் அழைக்கப்படுகிறது. 4000 திவ்ய பிரபந்தத்தில் பாடப்பெற்ற 108 பெருமாள் கோவில்கள் திவ்ய தேசங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. வடகலை மரபினர் வேதங்கள் மற்றும் பஞ்சாதந்திர ஆகமங்கள் போன்ற வடமொழி நூல்களை பின்பற்றியும், தென்கலை மரபினர் 4000 திவ்ய பிரபந்தம் போன்ற தமிழ் நூல்களை பின்பற்றியும் பெருமாள் கோவில்களில் வழிபட்டு வந்தனர். பெருமாளின் சிறப்புக்குரிய தலங்களின் சில தலங்களை பற்றி காணலாம். 108 திவ்ய தேசங்களில் முக்கியமான தலமாக போற்றப்படுவது ஸ்ரீரங்க திருத்தலம். காவேரி மற்றும் கொள்ளிடம் ஆற்றுக்கு நடுவே அமைந்த இந்த ஸ்ரீரங்க ரங்கநாத பெருமாள் கோயில் ஊஞ்சல் உற்சவ விழா சிறப்பாக நடைபெறும். ஊஞ்சல் உற்சவ விழாவின் முதல் நாள் யாகசாலை பூஜையுடன் துவங்கி உபய நாச்சியார் பெருமக்களுடன் 4 கால் மண்டபத்தில் எழுந்தருளிய பெருமாளுக்கு திருவாதி காப்பு என்னும் திருஷ்டி கழிக்கும் நிகழ்ச்சி நடத்தப்படும். மாலையில் ஊஞ்சல் உற்சவம் நடந்த பிறகு யாகசாலை பூஜையின் எழுந்தருளினார் பெருமாள். இதையடுத்து ஒவ்வொரு நாளும் ஸ்ரீரங்கத்தின் சிறப்பு பூஜைகளும் விசேஷ தரிசனங்களும் நடைபெறும். 4ஆம் தேதி வரை தினமும் யாகசாலையில் இருந்து பெருமாள் புறப்பாடாகி இரவு 7 மணிக்கு ஊஞ்சல் உற்சவ நிகழ்ச்சியில் பங்கேற்பார். பிறகு பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்த பெருமாள் யாகசாலைக்கு செல்வார். 5ஆம் தேதி மாலை 6 மணிக்கு உபய நாச்சியார்களுடன் யாகசாலையுடன் புறப்பாட்டு பெருமாள் கோட்டார வாசல் என்னும் இடத்தில் நெல்லின் அளவை கண்டருள்வார். அதையடுத்து ஸ்ரீரங்க நாயகி தாயாரின் சன்னதியில் திருவந்தி காப்பு எனும் திருஷ்டி கழிக்கும் வைபவம் நடைபெறும். இதன் பிறகு 7ஆம் தேதியன்று சந்திர புஷ்கரணிக்கு வரும் பெருமாள் அங்கே தீர்த்தவாரி கண்டருள்வார். அத்துடன் ஊஞ்சல் உற்சவ விழா நிறைவு பெறும். ஸ்ரீ உலகளந்த பெருமாள் கோயில் அருமையான புனித திருத்தலமான உலகளந்த பெருமாள் திருக்கோயிலின் கோபுர நுழைவாயில் அற்புதமான சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்தது. மேலும் இதனால் சாழ்வாரங்கள் புனிதமான பாடல்களின் செம்பொலியுடன் வாசிக்கின்றன. அது உங்கள் பக்தி மார்க்கத்தின் அசையாமல் நிற்க வைக்கும். ஸ்ரீ உலகாந்த பெருமாள் கோயில் என்பது பக்தர்கள் காண கிடைப்பதற்கரிய கண்கொள்ளா காட்சிகள் கொண்ட புனித தலமாகும். சில கோயில்கள் முழுக்க வழிபாட்டு தலங்கள் என பெயர் பெற்றவை. இருப்பினும் சில கோயில்கள் அதன் கட்டிடக்கலை மூலம் உங்களை வியக்க வைக்கும் வகையில் அமைந்து உள்ளன. அழகான கட்டமைப்பு மற்றும் அற்புதமான நற்பண்புகள் இவை அனைத்தும் ஒன்றிணைந்தால் தெய்வீகத்தின் ஒரு தனித்துவமான உணர்வு எழுகிறது. அது உங்களை மீண்டும் இந்த இடத்திற்கு செல்ல அழைக்கிறது. தமிழ் மற்றும் திராவிட கட்டிடக்கலைக்கு பொருத்தமான சான்றாக விளங்கும் ஸ்ரீ உலகளந்த பெருமாள் கோயில் அத்தகைய தலைச்சிறந்த படைப்பிற்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. இது ஓர் காந்த ஈர்ப்பால் உங்களை வசீகரிக்கும் இடம். விஷ்ணுவுக்கும் அர்ப்பணிக்கப்பட்ட 108 புனிதமான திவ்ய தேசங்களின் ஒன்றாக கருதப்படும் ஸ்ரீ உலகளந்த பெருமாள் கோயில் இந்தோ திராவிட கட்டிடக்கலையின் பாணியில் கட்டமைக்கப்பட்டுள்ளது. பிரம்மாண்டமான இந்த வழிபாட்டு தலத்திற்கு பிரம்மாண்டமான மண்டபங்களும் சிக்கலான சிற்பங்களும் ஒன்று கூடி உங்களை வியக்க வைக்கிறது. இக்கோயிலின் பல்லவர்களால் கட்டப்பட்டதாகவும் பின்னர் இடைக்கால சோழர்கள், விஜயநகர மன்னர்கள் மற்றும் மதுரை நாயக்கர்கள் ஆட்சியின் போது பலமுறை மாற்றியமைக்கப்பட்டதாகவும் நம்பப்படுகிறது. வளாகத்தில் உள்ள கல்வெட்டுக்கள் மற்றும் இருப்பிடங்கள் அடிப்படையில் காஞ்சிபுரத்தில் உள்ள கோயில் மிகவும் பழமையானது என்றும் நம்பப்படுகிறது. விக்ரமனான விஷ்ணுவின் 10 முதன்மை அவதாரங்களின் ஒன்றான வாமனனின் மாபெரும் வடிவம் கோயிலில் வழிபடப்படுகிறது. உலகளந்த பெருமாளின் திருவுருவம் 35 அடிக்கு மேல் உயரம் கொண்டது. உயரமான கூரையானது தெய்வத்தின் அளவிற்கு ஏற்ப தனிச்சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. கோயிலின் 2 முக்கிய திருவிழாக்கள் ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் நடைபெறும். பிரம்மோற்சவம் மற்றும் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் நடைபெறும் வாமன ஜெயந்தியும் ஆகும். கடவுளான மகாவிஷ்ணுவிற்குரிய மாதம் புரட்டாசி ஆகும். இந்த மாதத்தில் அவருடைய அருளை பெறுவதற்காக பலரும் பெருமாள் கோயில்களுக்கு சென்று பல விதமான பூஜைகள் செய்து வழிபடுகின்றனர். புரட்டாசி மாதம் என்றாலும் செல்லும் பெருமானின் தரிசனம் பெற வேண்டும் என்றாலும் நம் அனைவரும் நினைவிற்கு வருவது திருப்பதி ஏழுமலையான் கோயில்தான்.
பெருமாளை வழிபட்டால் பாவங்கள் தீரும், செல்வங்கள் சேரும், வைகுண்ட பதவி கிடைக்கும். வறுமை நீக்கி செல்வம் செழிக்க வழிபாடுகளில் முக்கியமான வழிபாடு பெருமாள் வழிபாடாகும். சனிக்கிழமைகளில் பொதுவாக பெருமாளுக்கு விரதம் இருப்பது வழக்கம்தான். திருமாலை வெங்கடேச பெருமாளின் படம் ஒன்றை வைத்து மாலை சூட்டி வெங்கடேச அஷ்டகம் சொல்லிய பூஜை செய்ய வேண்டும். சிலர் வெங்கடேச பெருமாளின் முகத்தை மட்டும் வைத்து பூஜை செய்வதுண்டு. துளசி தாளங்களால் பெருமாளை அச்சரிப்பது மிகவும் உகந்தது. மாவிளக்கிட்டு பூஜை செய்வதனால் பச்சரிசி மாவை தூய உடலோடு மனதோடும் இருந்து சலித்து மாவினாலே விளக்கு செய்து அது நெய் விட்டு தீபம் ஏற்ற வேண்டும். பெருமாள் படத்தின் முன்னர் இப்படி நெய் தீபம் ஏற்றுவதால் வறுமை நீங்கி வீட்டின் செல்வ செழிப்பு ஏற்படும். வெங்கடாஜலபதிக்கு நிவேதனம் செய்யும் பொருட்களின் சர்க்கரை பொங்கல் மற்றும் வடையிடம் பெறுவதுண்டு. சிலர் பாயாசமும் படைப்பார். வெண்ணெய் சர்க்கரை கலந்த கலவையான நவநீதமும் படைப்பதுண்டு. அன்புடன் இலையை அர்ப்பணித்தாலும் ஏற்பேன் என்று கீதையின் கண்ணன் கூறியது இங்கே கருத்தாக்காது. பெருமாளுக்கு படையலிட்டு பூஜை செய்யும் போது உறவினர்களையும் நண்பர்களையும் அழைப்பது மரபு. பக்தி பெருக்குடன் கோவிந்தா கோவிந்தா என்று கோஷமிட வேண்டும். திருப்பதி வெங்கடாஜல பெருமானை நினைத்து வழிபடும் போது அன்று வீட்டில் உள்ள பிள்ளைகளின் நெற்றியில் நாமம் விடுவார். அவர்கள் கையில் நாமமிட்ட பாத்திரம் ஒன்றை அளித்து 4-5 வீடுகளுக்கு சென்று பிக்ஷை எடுத்து வர சொல்லுவார். பூஜை முடிந்த பிறகு பக்தி பாடல்களை பாடி வணங்கி வழிபாடு செய்வார். பிறகு வீட்டிற்கு வந்துள்ள விருந்தினர்களுக்கு உணவளித்து தாம்பூலம் கொடுப்பார். இப்படி அவரவர் இடத்திலேயே கோவிந்தா என்ற திருநாமத்தை கூறியபடி இருந்தால் திருமாலே அந்த இல்லத்திற்கு எழுந்தருவார் என்பது நம்பிக்கையாக உள்ளது. கிழமையில் ஏகாதசி இணைந்த நாளில் பெருமாளுக்கு துளசி மாலை சார்த்தி வழிபடுவோம். நம் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து அருளுவார் மகாவிஷ்ணு. சனிக்கிழமை என்பது பெருமாளுக்கு உகந்த நாள் என்று பெருமானை வணங்கி வழிபடுவதற்கு உரிய நாள் என்றும் போற்றப்படுகிறது. அதனால் தான் மற்ற நாட்களை விட சனிக்கிழமைகளில் திருப்பதி முதலான பெருமாள் குடிகொண்டிருக்கும் சோஸ்திரங்களில் வழக்கத்தை விட அதிகமான மக்கள் குவிகின்றனர். சனிக்கிழமைகளில் அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று துளசி மாலை சார்த்தி வேண்டிக் கொள்வதும் துளசி தீர்த்தம் பருகுவதும் ரொம்பவே மகத்துவம் வாய்ந்தது. அதேபோல் குடும்பத்தில் ஏதேனும் வேண்டுதல் செய்பவர்கள், அதாவது குடும்பத்தில் நல்லது நடக்க வேண்டும் என்று எந்த விஷயத்துக்காகவது பிரார்த்தனை செய்து மஞ்சள் துணியில் 1 ரூபாய் அல்லது 11 ரூபாய் முடிந்து வைப்பார்கள். பெருமாளை மனதில் நினைத்து சனிக்கிழமைகளை வேண்டிக் கொண்டு மஞ்சள் துணியில் காசு முடிந்து வைத்து பிரார்த்தித்தால் பக்தர்களுக்கு இருக்கிறது. அதுபோல ஒவ்வொரு மாதமும் 2 ஏகாதசிகள் வரும். அதாவது வளர்பிறை ஏகாதசி மற்றும் தேய்பிறை ஏகாதசி என்று 2 நாட்கள் வரும். இந்த 2 ஏகாதசிகளிலும் பெருமாளுக்கு வழிபாடு செய்வதற்கு உரிய திதிகளாக போற்றப்படுகிறது. ஏகாதசியில் விரதம் தொடங்கிய மறுநாளான துவாதசியில் விரதத்தை பூர்த்தி செய்கிற பெருமாள் பக்தர்களும் இருக்கிறார்கள் என்பது திருமால் வழிபாட்டுக்கான நாள்தான். ஏகாதசி திதி என்பது பெருமாளை வழிபடுவதற்கு உரிய நாள்தான். இந்த 2 விஷயங்களும் இணைந்து வருகிற நாள் இன்னும் நல்ல அதிர்வுகள் கொண்ட நாள் என்கிறார்கள் ஆச்சாரியர்கள். ஏகாதசி நாளன்று காலையில் பெருமாளுக்கு விளக்கேற்றி வேண்டிக் கொண்டு காலை அல்லது மாலை வேளையில் அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று துளசி மாலையும் தாயாருக்கு வெண்மை நிற மலர்களும் சார்த்தி காணார தரிசித்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். வேண்டியதையெல்லாம் தந்தருள்வாள் வெங்கடேசன். மங்கள காரியங்களில் இருந்த தடைகளை எல்லாம் நீக்கி தந்தருள்வாள் மகாலட்சுமி தாயார். முடிந்தால் இந்த நன்னாளில் பெருமாளுக்கு புளியோதரை அல்லது தயிர் சாதம் நைவேத்தியம் செய்து பிரார்த்திப்பதும், விஷ்ணு சகஸ்ரநாமம் பிரயாணம் செய்து பூஜிப்பதும் இழந்த செல்வங்களை தந்தருளும் என்பதும் ஐதீகம். கொட்டி கொட்டி கொடுக்கின்ற பெருமாள் என்றால் திருப்பதி பெருமாள் தான். அப்பெருமாளை நம் இடத்திலே இருந்து எப்படி வழிபடலாம் என்பதை பார்க்கலாம். செல்வ செழிப்பில் உயர வேண்டும் என்றால் பெருமாளை வெள்ளிக்கிழமை அன்று திருப்பதிக்கு சென்று தரிசனம் செய்ய வேண்டும். திருப்பதிக்கு சென்றாலே ஒரு குறிப்பிட்ட தொகையை அந்த திருப்பதி உண்டியலில் போடக்கூடிய பழக்கம் பெரும்பாலானோருக்கு இருக்கிறது. ஆனால் 1000 ரூபாய் நீங்கள் அந்த உண்டியலில் செலுத்துவதாக இருந்தாலும் அதை பணமாக செலுத்தாமல் சின்ன குண்டுமணி தங்கமாக மாற்றி அந்த திருப்பதி பெருமாளின் உண்டியலில் போட்டு விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு அன்றிலிருந்து அதிர்ஷ்டம் அடிக்க தொடங்கிவிடும். நீங்கள் திருப்பதி உண்டியலில் போடும் அந்த குண்டுமணி தங்கம் உங்களுடைய பண பிரச்சனையை படிப்படியாக குறைத்துவிடும். அதிலும் வெள்ளிக்கிழமை தான் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும். பெருமாளை நேரில் காண இயலாதவர்கள் திருப்பதி பெருமாள் படத்தை தங்க நிறத்தில் ஃப்ரேம் போட்டு பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். திருப்பதி பெருமாள் ஆடை ஆபரணங்களோடு அப்படியே ஜொலிப்பார் அல்லவா? அதே போல சின்ன படத்தை தங்க நிற சட்டம் போட்டு பூஜை அறையில் மாட்டி வைத்து தினமும் பெருமாளை நினைத்து வழிபாடு செய்யுங்கள்.
தினமும் பெருமாளுக்கு 2 ஏலக்காய்களை நெய்வேத்தியமாக வைத்து பண கஷ்டம் தீர வேண்டும். எப்படியாவது திருப்பதிக்கு வந்து உன்னை தரிசனம் செய்ய வேண்டும் என்று மனமுருகி வேண்டிக் கொள்ளுங்கள். உங்கள் கஷ்டங்களும் தீரும். நீங்கள் திருப்பதிக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த பெருமாள் ஏற்படுத்தி தருவார். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம்.